பழங்கால உலகத்தின் இன்னைக்கு ப்ரொஃபஷனலான தொல்லியல் துறை ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் அதில் சிலது என்னன்னு வாங்க பார்க்கலாம். நாஸ்கா லைன்ஸ் தோராயமாக 200 வருஷங்களுக்கு முன்னாடி பெருவில் இருக்கிற கடலோர சமவெளியை தொடர்ச்சியாக மிகப்பெரிய வரைபடங்களை ப்ரீ இன்கா நகரத்தை சேர்ந்தவங்க பொறிச்சு வச்சுருக்காங்க. இதை தான் நாஸ்கா லைன்ஸ்னு அழைக்கிறாங்க. பெரும்பாலான இந்த ஜியோகிளிப்ஸ் 1930களில் விமானங்கள் வர்ற வரைக்கும் அறியாம தான் இருந்துச்சு. வானத்திலிருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஃபுல் வரைபடம் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு தேதி வரைக்கும் 1000க்கு மேலே டிசைன்ஸ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் டிசைன்ஸ் ஒரு நேர்கோடு தான். அது 48 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டுட்டே இருக்கு. அது இல்லாமல் நிறைய ஷேப்ஸ் மாதிரி அனிமல்ஸோட பிக்சர் மாதிரி நிறைய வரைபடங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக பண்ணாங்க, இவ்வளோ துல்லியமாக எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யாருனாலையும் கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியல. இது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். பரகாஸ் காண்டிலிப்ரா இது மற்றொரு மிகப்பெரிய ஜியோகிளிஃப். நாசா லைன்ஸோட வடமேற்கில் பெருவோட பிஸ்கோ பே பார்த்து இருக்கிற வகையில் ஒரு ஹீல் சைடில் இது மேலே செதுக்கப்பட்டிருக்கு. இது மேலிருந்து கீழ் வரைக்கும் 600 அடி நீளம் இருக்கும். அந்த இடத்துல கிடைச்ச மண்பாண்டங்களோட டேட் பற்றி பார்க்குறப்போ 200 BCயிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்பப்படுது. காண்டிலிப்ராவோட உண்மையான வயசு என்னன்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் அது கடல் பயணங்களுக்காக ஒரு வழிகாட்டும் கருவியா செயல்பட்டதுன்னு நம்புறாங்க. வேறு சிலர் இது கடவுளோட திரிசூலத்தை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு மர்மமாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.